திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். 1977ஆம் ஆண்டு 16 வயதினிலே படம் மூலம் இயக்குநராக அறிமுகமான பாரதிராஜா பத்மஸ்ரீ மற்றும் 6 தேசிய விருதுகளை பெற்று சாதனை படைத்தவர். இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ பாரதிராஜா மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இரங்கல். தமிழ் சினிமாவின் கேமராவை கிராமங்களை நோக்கி திருப்பியவர், திரைத்துறையை மண் வாசனையால் நிரப்பியவர், தமிழ் சினிமாவை தமிழ் மண்ணுக்குரிய விழுமியங்களோடு உலகம் திரும்பி பார்க்க செய்த பாரதிராஜாவின் மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் எனவும் அறிக்கை. தமிழ் சினிமாவை தமிழ் மண்ணுக்குரிய விழுமியங்களோடு உலகம் திரும்பி பார்க்க செய்த பாரதிராஜாவின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். என் இனிய தமிழ் மக்களே என்ற அவரது குரல் சினிமா உள்ளவரை நிலைத்து நிற்கும் எனவும் அவரது குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்களுக்கு ஆறுதல். கிராமிய பின்னணியில் வாழ்வியல் உயிரோட்டத்துடன் பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் இறப்பிற்கு முதல்வர் ஜோசப் விஜய் இரங்கல். பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் புகழாரம். மறைந்த இயக்குனர் பாரதிராஜாவிற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. பாரதிராஜாவின் ஒப்பற்ற கலை சேவையை போற்றும் வகையில் அரசு மரியாதை. மறைந்த இயக்குனர் பாரதிராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் நாளை நடைபெறும் என அறிவிப்பு. வத்தலகுண்டு அருகே உள்ள பாரதிராஜாவின் பண்ணை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் குடும்பத்தினர் தகவல். முதல் மரியாதை செய்தவனுக்கு தனது இறுதி மரியாதை என கண்ணீர் மல்க தனது கவிதை மொழியில் மறைந்த இயக்குனர் பாரதிராஜாவிற்கு கவிஞர் வைரமுத்து அஞ்சலி. எங்கே பாரதிராஜா, நீ இன்றி எப்படி நான் தனித்திருப்பேன், பூங்காத்து திரும்புமா என்றும் பதிவிட்டு இரங்கல். பிதாமகனே போய்விட்டாயா, கிராமத்து ராஜாவே இறந்துபட்டாயா, எங்கள் மண்வாசனையில் இன்று சாவு மணக்கிறதா, அடைத்து கிடந்த திரையுலக கதவுகளை திறந்த வெளிக்கு திறந்து விட்டவனே, ஆகாயத்திற்கு அடுத்து அதிக நட்சத்திரங்களை அறிமுகம் செய்தவனே, சினிமாவின் நிறம் வெள்ளையென்று இருந்ததை கருப்பென்று மாற்றிய கலையாளன் நீ. இடிந்த சுவர்களும் உடைந்த மனிதர்களும் கிழிந்த வாழ்க்கையும் உன் கலையின் கச்சா பொருள்கள். இந்த கரட்டுப்பட்டியை தில்லி நகரத்திற்கு கொண்டு சேர்த்த அல்லி நகரத்து அரசன் நீ. இனி நான் எப்படி தனியாக தேனி போவேன்? நானும் புலம்புகிறேன், பூங்காத்து திரும்புமா, என் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? முதல் மரியாதை செய்தவனே உனக்கென் இறுதி மரியாதை. உடல் நலக்குறைவால் காலமான இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடலுக்கு திரையுலகினர் திரண்டு வந்து அஞ்சலி. இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்டோரும் பாரதிராஜாவின் உடலுக்கு மலர் தூவி மரியாதை. இயக்குனர் பாரதிராஜாவின் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாக தேனி மாவட்டம் அல்லி நகரில் வசித்து வரும் அவரது சகோதரி பாரதி உருக்கம். மகன் மனோஜ் மறைவுக்கு பிறகு பாரதிராஜா மனமுடைந்து விட்டதாகவும் சோகம். எப்படி பிரியமா இருந்தாரு, எப்படி பாசமா இருந்தாரு, எப்படி அன்பா இருந்தாருங்கிறதையும் சொல்ல முடியும். வந்தாலும் போனாலும் ஆசையா பாசா பிடிச்சி பார்க்க நாங்களும் அதே மாதிரி பிரியமா வந்தாருன்னா ரொம்ப ஆசைப்படுவோம். இப்போ கொஞ்ச நாளாக வர்றதுக்கான சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு. பையன் இறந்ததில் கொஞ்சம் மனம் விட்டு போச்சு போல இருக்குது. அதனால் என்கிட்ட வரல. இல்லாட்டி ஏதாவது இடம் விட்டு ஒரு நேரத்தில் வருவார். வந்தாருன்னா அங்கே சொசைட்டியில் வீடு இருக்குது, அங்கே இருப்பார். நாங்கள் எல்லோரும் போய்
அங்கேயே பார்த்துட்டு பேசிட்டு வருவோம். பெண்கள் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்கு 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. 2545 புதிய பணியிடங்களை உருவாக்கிய பின்னர் முழு பலத்துடன் செயல்படும் என்றும் அறிவிப்பு. சிங்கப்பெண் காவல்துறை துவங்கிய 24 மணி நேரத்திற்குள் தமிழகத்தில் பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ராசிபுரம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை சாத்தனூர் அணைக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பன் என்ற இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். தூத்துக்குடியில் ஆழ்கடல் வசதி கொண்ட முக்கிய கப்பல் கட்டும் திட்டம் தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து பதில் இல்லாததால் திட்டம் முடங்கியிருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக அரசின் தாமதத்தால் முதலீடுகள் ஆந்திராவுக்கு நகரும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடியில் பிரம்மாண்ட கப்பல் கட்டும் வளாகத்திற்கு மத்திய அரசு கொள்கை ஒப்புதல் கிடைத்தும் விரிவான திட்ட அறிக்கை கூட சமர்ப்பிக்காத தமிழக அரசு மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அனுமதி பெற்ற திட்டம் நகராமல் இருப்பதாக கப்பல் போக்குவரத்து அமைச்சக வட்டாரங்கள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் வளர்ச்சி திட்டங்களில் தமிழக அரசுக்கு அக்கறை இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி தருவதாக கூறுகிறார். ஆனால் நிலைமையோ அதற்கு மாறாக உள்ளது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டனம். பெண்ணை காதலித்து ஏமாற்றிய வழக்கிற்கு எதிராக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி அதிருப்தி. கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் போக்சோ நீதிமன்றத்தில் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல். 850 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையில் அறிவியல் பூர்வமான தடயங்கள், சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மற்றும் மருத்துவ அறிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனது மகனை திருமணம் செய்து கொள்ளுமாறு மாணவிக்கு தொல்லை கொடுத்து மிரட்டிய தொழிலாளி. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பூபாலன் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கிய நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கடும் நடவடிக்கை தேவை என மக்கள் வலியுறுத்தல். சென்னை கோயம்பேட்டில் 10ஆம் வகுப்பு மாணவியை ஆசை வார்த்தை கூறி அழைத்து ஏசி மெக்கானிக் பாலியல் வன்கொடுமை செய்தது மருத்துவ பரிசோதனையில் அம்பலம். மாணவியை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் வாக்குமூலம். சென்னை தண்டையார்பேட்டையில் மனைவியின் மனநலம் பாதிக்கப்பட்ட அக்காவை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய காமுகன் கைது. பிரசவத்திற்கு பின் பெண் உயிரிழந்த நிலையில் DNA பரிசோதனையில் உண்மை வெளிவந்தது. சென்னை துரைப்பாக்கம் பகுதியில் தங்கும் விடுதிக்குள் நுழைந்து இளம்பெண் குளிப்பதை வீடியோ எடுக்க முயன்ற சுகாதாரத்துறை ஒப்பந்த ஊழியர் சிக்கினான். இளம்பெண் கூச்சலிட்டதை அடுத்து காமுகனை பிடித்த பொதுமக்கள் காவல்துறையில் ஒப்படைத்தனர். சிங்கப்பெண் காவல்படை மாவட்டங்களில் பணியமர்த்தப்பட்ட 24 மணி நேரத்தில் 93 வயது மூதாட்டிக்கு நிகழ்ந்த கொடூரம். கடலூர் மாவட்டத்தில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த 50 வயது காமுக பெயிண்டர் மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருப்பது மீண்டும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 இளைஞர்கள் சிக்கினர். சாக்லேட் வாங்கி தருகிறேன் என அழைத்துச் சென்று யாரும் இல்லாத இடத்தில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வந்த புகாரின் பேரில் 2 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பெட்டிக்கடையில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்தவர் சிக்கினார். அவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2475 புகையிலை மற்றும் 4590 பான் பராக் பாக்கெட்டுகள் பறிமுதல். சென்னை குமரன் நகர் பூங்காவில் தேசிய விருது பெற்ற திரைப்பட இயக்குனரின் 8 வயது மகனை கஞ்சா இளைஞர்கள் உடல் ரீதியாக துன்புறுத்தியது தொடர்பான வழக்கில் ரவுடி கைது. தலைமறைவானவர்கள் தேடப்படும் நிலையில் சம்பவத்தின் போது காவல்துறைக்கு தொடர்பு கொண்டும் பலன் கிடைக்காததால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு, காவல்துறை என எதுவும் இல்லை என திரைப்பட இயக்குனர் சமூக வலைதளத்தில் பதிவு.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சுண்டக்காபாளையத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 55 சவரன் நகை கொள்ளை. வீட்டின் உரிமையாளர் கோயில் திருவிழாவிற்கு வெளியூர் சென்றிருந்த நிலையில் கொள்ளையர்கள் கைவரிசை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தரைக்காடு கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகை, 50,000 ரொக்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருட்டு. வீட்டின் உரிமையாளர் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை. சென்னை வண்ணாரப்பேட்டை, புதுவண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, மணலி, மாத்தூர் உள்ளிட்ட வடசென்னையில் பல்வேறு இடங்களில் விடிய விடிய நிலவிய மின்வெட்டால் மக்கள் கடும் அவதி. இரவு முழுவதும் மின்சாரம் இல்லாததால் தூக்கம் இல்லாமல் மக்கள் தவித்த நிலையில் மின்வாரிய உதவி எண்ணும் வேலை செய்யவில்லை என மக்கள் கொந்தளிப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திடீர் உயரழுத்த மின்சாரத்தால் வீடுகளில் இருந்த 41 டிவிக்கள், 18 ஃப்ரிட்ஜுகள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. குழந்தைகளுடன் அலறி அடித்து வீட்டை விட்டு வெளியேறிய மக்கள் மின்சாரம் வரும் வரை தெருக்களில் தஞ்சமடைந்த அவலம். வோல்டேஜ் அதிகமாக வந்துருச்சான்னு தெரியுதுங்க சார். நல்லா தான் இருந்தது, எல்லாமே புதுசாக வாங்கினது, நேற்று வாங்கின ஃப்ரிட்ஜ் கூட இதாகிடுச்சுங்க சார். வோல்டேஜ் திடீர்னு அதிகமாக வந்துருச்சுங்களான்னு தெரியுது. எல்லா டிவி எல்லாமே நிறைய எலக்ட்ரானிக் பொருள்ஸு, ஃப்ரிட்ஜு எல்லாமே சேதமாயிடுச்சுங்க. எங்களுக்கு தமிழக அரசு எங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். சென்னையில் இரவு நேர மின்வெட்டு பொதுமக்களை கடுமையாக பாதித்துள்ளது. வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை. தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்களுக்கான பொது பணியிட மாறுதல் கலந்தாய்வு அட்டவணையை தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இம்மாத இறுதியில் எம்இஎஸ் இணையதளம் வழியாக இந்த ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்குகிறது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஓய்வு பெறவுள்ள ஆசிரியர்களுக்கு இதில் முக்கிய முன்னுரிமை வழங்கப்பட்டு காலி பணியிட விவரங்கள் இணையதளம் வழியே வெளியான பின்னர் ஜூலை மாதத்திற்குள் பணி மாறுதல் ஆணைகள் முழுமையாக வழங்கப்பட திட்டம். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியான பயிர்க்கடன் தள்ளுபடியை முழுமையாக செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் கைகளில் கரும்புகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டம். மாவட்டத்திலும் போராட்டம் நடக்குது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தூண்டுதலின் பேரில் விவசாயிகள் போராடுகின்றனர் என்ற அமைச்சர் நிர்மல்குமாரின் கருத்துக்கு விவசாயிகள் கடும் கண்டனம். உண்மையான விவசாயிகள் யாரும் போடலைன்னா கடந்த ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டில் 30,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஒன்று இருந்தாங்களே. 162 சங்கங்கள் கோரிக்கை வச்சிருக்குது. எல்லா சங்கங்களும் போராடி கொண்டு இருக்கிறது. எல்லா மாவட்டத்திலையும் விவசாயிகள் குறைப்பு நாள் கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஆக இவருக்கு அமைச்சருக்கு தயவு செஞ்சு மருத்துவமனைக்கு போகணும், கண்ணை பரிசோதனை பண்ணணும், செய்திகளை பார்க்கணும், செய்தித்தாளை பார்க்கணும், டிவியை பார்க்கணும். ஆக அமைச்சர் அவர்கள் சீட்டு நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்த கருத்து என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகே செயல்பட்டு வந்த ஆவின் பாலகத்தின் ஒப்பந்த காலம் முடியாத நிலையில் தாவேகாவின் தூண்டுதலின் பேரில் கடைக்கு சீல் வைத்த வட்டாட்சியர். உதகை நகரில் இயங்கும் ஏராளமான ஆவின் பாலகங்களை தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் மிரட்டி கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஆவின் உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. சிங்கப்பெண் திட்ட காவலர்களுக்கான சிறப்பு அதிரடிப்படையில் பணியாற்றும் பெண் காவலர்களின் புதிய சீருடைக்காக 2300 ரூபாய் கட்டாய வசூல் செய்யப்படுவதாக புகார். மாவட்ட எஸ்பிகள் உத்தரவுப்படி இன்ஸ்பெக்டர்கள் நிதி திரட்டுவதாகவும் அரசு வழங்க வேண்டிய சீருடை செலவு காவலர்கள் மீது சுமத்தப்படுவதாகவும் புகார்.
தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தலுக்காக உழைத்த சொந்த மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது கடன் சுமையுடன் அவதிப்பட்டு வரும் நிலையில் பனையூர் தலைமை அலுவலகத்தில் அவர்களை சந்திக்க அமைச்சர்கள் மறுப்பதாக குற்றச்சாட்டு. அதே நேரம் இணைப்பு விழாக்களில் எதிர்க்கட்சியினருக்கு உயர்மட்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்படாததால் ஒட்டுமொத்த கட்சியும் முற்றிலுமாக அமைதி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எழும் விமர்சனம். எல் நினோ காலநிலை மாற்றத்தின் கடுமையான தாக்கத்தால் இந்தியாவில் அதிகம் பாதிப்படையக்கூடிய 197 மாவட்டங்களை மத்திய அரசு அடையாளம் கண்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் கடும் வறட்சி மற்றும் நீர் பற்றாக்குறையிலும் கடலோர பகுதிகள் எதிர்பாராத கனமழை மற்றும் தீவிர புயல் அபாயத்திற்கும் உள்ளாகும் என எச்சரித்திருப்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படும் ஆபத்து. மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விற்பனை மற்றும் அரசு சொத்துக்கள் விற்பனை வாயிலாக 20,000 கோடி ரூபாய் நிதியை திரட்டியுள்ளது. இது நடப்பு நிதியாண்டிற்கான முழு இலக்கில் 25% எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் தற்போதைய மானிய மசோதா சுமைகளை ஓரளவு சமாளிக்க இந்த கூடுதல் வருவாய் பெரிதும் உதவியாக அமையும் என தகவல். புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான விக்ஷித் பாரத் ராம்ஜி திட்டத்திற்கு 95,962 கோடி ரூபாய் இடைக்கால ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு உத்தரவு. மாநில அரசுகள் கூடுதலாக 40% பங்களிக்க வேண்டும் என்பதால் மொத்த செலவு 1,25,000 கோடியாக இருக்கும் என கணிப்பு. ஈரோடு மாவட்டம் சோலார் அருகே மது போதையில் வாகனங்கள் மீது கல் வீசி தாக்கிய வடமாநில இளைஞரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். காவல்துறையினர் பொது இடங்களில் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் மதுபோதை ஆசாமிகள் தொடர் அட்டூழியங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் ஜல்லிக்கட்டு காளை வாங்கியது தொடர்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை. மதுபோதையில் கொலை செய்த 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக போலீசார் தகவல். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பங்கேற்காத நிலையில் மம்தா பானர்ஜி சோனியா காந்தி தனி சந்திப்பு நடத்தியது அரசியல் கவனம் பெற்றுள்ளது. தேசிய அரசியலில் திமுகவின் செல்வாக்கு சரிந்து வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் தமிழக அரசியலிலும் தேசிய அரசியலிலும் திமுகவிற்கு பின்னடைவு தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளாக நீர் மேலாண்மை குறைபாட்டால் வஞ்சிக்கப்பட்ட விவசாயிகள் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியிலும் அதே நிலையை சந்திக்க வேண்டுமா என அச்சம். 90 அணைகளில் 60 அணைகள் வறட்சி கட்டத்தை எட்டிய நிலையில் பாசன நம்பிக்கையில் விவசாயிகள் கவலை. சென்னையில் நடைபெற்ற பசுமை ஆற்றல் மாநாட்டில் இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க மின்சார வளர்ச்சிக்கு கிரிட் மற்றும் டிரான்ஸ்மிஷன் கட்டமைப்பு பற்றாக்குறை முக்கிய தடையாக இருப்பதாக தொழில் முனைவோர்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் பசுமை மின்சார வளர்ச்சிக்கு பழைய காற்றாலைகள் புதுப்பித்தல், ரூஃப்டாப் சோலார் விரிவாக்கம் அவசியம் என வலியுறுத்தல். கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு தலைமை மருத்துவமனை முன் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருவரது கடையை மட்டும் அகற்றியதாக குற்றச்சாட்டு. தனியார் ஆம்புலன்ஸ்களை நிறுத்த லஞ்சம் வாங்கிக் கொண்டு காவல்துறையினர் செயல்படுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. இங்க இருக்கக்கூடிய தனியார் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இந்த கடையை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் ஆம்புலன்ஸை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு கடைகள், பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கடை வைத்திருந்தாலும் அந்த கடைகளெல்லாம் விட்டுவிட்டு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் வைத்திருக்க கடையை மட்டும் எடுப்பதற்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு நேற்று இந்த தம்பி வைத்திருந்த கடையை சட்டவிரோதமாக அகற்றியிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து ஒப்பத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் பேருந்துகள் செல்லாது என்று கூறியதால் சாலை மறியலில் ஈடுபட்ட பயணிகள். கேள்வி கேட்ட பயணிகளை தரைக்குறைவாக பேசி அரசு பேருந்து ஓட்டுநரை முற்றுகையிட்டு பெண்கள் வாக்குவாதம். சென்னை திருவொற்றியூர் கடலில் குளித்தபோது அலையில் சிக்கி மாயமான 19 வயது இளைஞர் 3வது நாளாக தேடுவதில் காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் எல்லை பிரச்சனையை கூறி தட்டி கழிப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எம்எல்ஏவை முற்றுகையிட்டதைத் தொடர்ந்து பொதுவெளியில் அரசு அதிகாரிகளை கடுமையாக திட்டியதால் அங்கிருந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தலைகுனிந்து நின்ற அவலம். போலீஸ் ஒரு சப்போர்ட் பண்ணல, லோக்கல் போட்டோம் ரெஸ்கியூ நம்ம ஃபயர் ஸ்டேஷன் எவரும் ஒன்றுமே வரலையாமே. ஆனால் நீங்கள் அமுச்சு போட்டு தானே வந்துச்சு. காலையில் இருந்து 8:30 மணிலேருந்து கூட தான் இருக்கேன். நீங்கள் அமுச்சு போட்டு தான் வந்துச்சு. இவங்க போட்டில் அனுப்பலாண்ணா. இவங்களாம் வரவே இல்லை. இவங்க வரவே இல்லை. போலீஸ் வரவே இல்லை. எங்கேருந்து போலீஸ் வரவே இல்லை.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள பெரியாங்குப்பத்தில் அடுத்தடுத்து 4 வீடுகளை குறிவைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை. கிரிஜா என்ற பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை பறித்த கும்பல் விஜயகுமார் என்பவர் வீட்டில் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றதால் அப்பகுதி மக்கள் அச்சம். டிவிக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் பட்டா மாறுதல் சேவை முற்றிலும் முடங்கியுள்ளதால் நில பத்திரப்பதிவு அடிப்படையிலான பெயர் மாற்றங்கள் கடுமையான தாமதத்தை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் அதிருப்தி. பட்டா பெயர் மாற்ற பிரச்சனையால் நில உரிமையாளர்கள் அரசு அலுவலகங்களை மீண்டும் மீண்டும் நாட வேண்டிய அவலம் தொடர்வதோடு சில இடங்களில் திட்டமிட்ட கால தாமதம் மற்றும் முறைகேடு புகார்களும் பரவலாக எழுந்துள்ளன. தேசிய மருத்துவ ஆணையத்தில் முக்கிய பதவிகள் காலியாக இருப்பதால் மருத்துவ கல்வி ஒப்புதல்கள், மேல்முறையீடுகள், ஆய்வுகள் உள்ளிட்ட பணிகள் தாமதம் ஏற்படுவதாக புகார். வெளிப்படைத்தன்மை குறைந்து மாணவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்பொழுது புதிய அரசியல் நகர்வுகள் அதிவேகமாக அரங்கேறி வரும் நிலையில் தாவேகா வளர்ச்சி மற்றும் அண்ணாமலையின் புதிய இயக்கத்திற்கு மக்கள் மத்தியில் கிடைக்கும் வரவேற்பு நாம் தமிழர் கட்சியில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி விவகாரங்களில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து அமைதி காப்பதாக கூறி தற்பொழுது தொண்டர்கள் மத்தியில் குழப்பமும் கடுமையான ஏமாற்றமும் அதிகரித்து வருவதாக தகவல். திருப்பூரில் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் முருகன் முடித்த பணிகளுக்கான பில்களை விடுவிக்க சுமார் 8.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட 3வது மண்டல பொறியாளர் சுப்பிரமணியன். ஒப்பந்ததாரர் அளித்த புகாரின் பேரில் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற பொறியாளர் கைது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குற்றாலம் அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 528 கன அடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 79.69 அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென சரிவு. சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் சீனிவாசன் மற்றும் தலைமை காவலர் விக்னேஸ்வரன் ஆகியோர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தை அடுத்து இருவரும் ஆயுதப்படைக்கு மாற்றம். சட்டத்தை காக்க வேண்டிய காவலர்களை காவல் நிலையத்திற்குள் மோதிக்கொண்டது பல கேள்விகளை எழுப்பியுள்ள நிலையில் காவல்துறையில் ஒழுங்கினங்கள் அதிகரித்து வரும் அவலங்களால் மக்கள் அதிர்ச்சி. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் பழங்கால தமிழர்களின் வியக்கத்தக்க தொழிற்சாலை கூடார கட்டமைப்பிற்கான அரிய வரலாற்று தடயங்கள் புதிதாக கண்டறியப்பட்டுள்ளன. 45 மற்றும் 20 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட 10க்கும் மேற்பட்ட வட்ட வடிவ குழிகள் வரிசையாக கிடைத்திருப்பதால் இது வெயில் மற்றும் மழையில் இருந்து பாதுகாக்கும் பெரிய மேற்கூரை அமைப்பாக இருந்திருக்கலாம் என தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் கருத்து. மதுரை, பெங்களூரு, சென்னை வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் கடந்த 1 வருடமாக சராசரியாக 15 முதல் 17 நிமிடங்கள் கால தாமதமாக செல்வது தெரியவந்துள்ளது. அதிவேகம், நிறைந்த வசதி என கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் கால தாமதங்கள் தொடர்வதால் பயணிகள் கவலை. மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் தொடர்ந்து மிக நீண்ட காலம் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி படைத்துள்ளார். ஜவஹர்லால் நேரு 4398 நாட்கள் பிரதமராக இருந்த நிலையில் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி 4399 நாட்களை நிறைவு செய்ததால் 6 தசாப்தங்களுக்கு பிறகு நேருவின் சாதனை முறியடிப்பு. தமிழகத்திற்கு பருவமழை, பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் சேத மீட்பு பணிகளுக்காக 1000 கோடி ரூபாய் நிதி வழங்கிய மத்திய அரசு தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளுடன் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி அவசர மீட்பு நடவடிக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. சென்னை அண்ணா சாலையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க்குகள் திருடு போன வழக்கில் விசாரணையை தொடங்கிய சிபிசிஐடி அதிகாரிகள். கைதான கோபிநாத், ஹார்ட் டிஸ்க்குகளை வாங்கிய பெங்களூர் கடை உரிமையாளர் முரளி மனோகர் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி முடிவு.
மாற்றுக் கட்சியில் இருந்து வருபவர்களுக்கே தாவேகாவில் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஆரம்ப காலம் முதல் விஜய் ரசிகர் மன்றத்தில் போஸ்டர் ஒட்டி கட்சிக்காக உழைத்த தொண்டர்களுக்கு தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களை சந்திக்க கூட வாய்ப்பு கிடைக்கப்படுவதில்லை என வேதனை. இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் கடுமையாக விமர்சித்தது அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் பங்கெடுத்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பலத்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பிணையூரில் ஏரி தூர்வாரும் பணி என்ற பெயரில் அனுமதியை மீறி 15 அடி வரை கனிமவள கொள்ளை நடைபெற்றுள்ளதாக புகார். 30 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட நாவல் மரக்காட்டில் நூற்றுக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தீநகர் பாண்டி பஜார் பகுதியில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 1 கிலோ தங்க, வைர நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்த வழக்கில் கணவர் தலைமறைவான நிலையில் அவரது மனைவி சிக்கினார். பிடிபட்டவரிடமிருந்து 96 சவரன் தங்க நகைகள் மற்றும் 780 கிராம் வெள்ளி பொருட்கள் மீட்கப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள கொள்ளையனுக்கு வலைவீச்சு. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 10 கிலோ கஞ்சாவுடன் சுற்றி வந்த இளைஞன் சிக்கினான். போதைப் பொருட்களை வேருடன் அழிக்க வேண்டும் என முதல்வர் விஜய் பேசிய நிலையில் தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக புழங்கும் போதைப் பொருட்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 186 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கின. கடையை வாடகைக்கு எடுத்து புகையிலை பொருட்களை பதுக்கி விற்பனை செய்து வந்தவர்களை தேடும் போலீசார். நாகப்பட்டினம் அண்ணா சிலை அருகே மீன் வியாபாரி சின்ன பொண்ணு என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததால் அதிர்ச்சி. முகத்தை நாய் கடித்து குதறியதால் கொலை செய்து உடல் வீசப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வரும் போலீசார் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தும் தீவிர விசாரணை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவிலூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முன்பகை காரணமாக வெட்டி படுகொலை. சட்டத்தின் மீதும் காவல்துறை மீதும் சிறிதும் பயமில்லாததே இதுபோன்ற கொலைகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு யாரை தேர்வு செய்வது என்பதில் கட்சிக்குள் குழப்பம் நீடிப்பு. மூத்த நிர்வாகிகள் TR பாலுவை முன்னிறுத்த பட்டியல் சமூக பிரதிநிதித்துவம் வேண்டும் என இளைய தலைமுறையினர் ராசாவை ஆதரிப்பதால் குழப்பம். இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகத்தை இணைக்க வரவேற்போம் என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தெரிவித்த கருத்தால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. திருமாவின் இந்த நிலைப்பாடு திமுக வட்டாரத்தில் எதிர்பாராத அதிர்வலைகளை உருவாக்கியுள்ள நிலையில் கூட்டணி அரசியலில் புதிய விவாதம் தீவிரம். முல்லை பெரியாறு தவிர வைகை அணைக்கு முக்கிய நீர் ஆதாரங்களாக விளங்கும் கொட்டக்குடி மற்றும் மூல வைகை ஆறுகளில் இருந்து தற்போது போதிய நீர்வரத்து இல்லை என பாசன பகுதி விவசாயிகள் வேதனை. முன்பு 35 முதல் 40 TMC வரை தண்ணீர் கிடைத்த நிலையில் தற்போது வெறும் 25 TMC நீர் மட்டுமே வந்து கொண்டிருப்பதால் வைகை அணை முற்றிலும் வறட்சி அடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் எச்சரிக்கை. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் தேங்கியுள்ள மணலை முழுமையாக அகற்றக் கோரி கடந்த 5 ஆண்டுகளாக விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தியும் தற்போதைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மணல் இயற்கையாக அடித்துச் செல்லப்படும் என விளக்கமளித்த அன்றைய அமைச்சர் துரைமுருகன் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளாததே தற்போதைய வைகை அணை நீர்வரத்து குறைவுக்கும் தண்ணீர் பற்றாக்குறைக்கும் காரணம் என விவசாயிகள் புகார். குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறப்பு உறுதி செய்யப்படாத நிலையில் தஞ்சை மாவட்டம் விழுதிக்குடி அருகே மும்முனை மின்சாரம் இல்லாததால் தண்ணீரின்றி நெற்பயிர்கள் காய்ந்து வருகின்றன. பம்பு செட்டை நம்பிய விவசாயிகள் 30,000 ரூபாய் வரை செலவிட்டு பயிரிட்ட நிலையில் மோட்டார் இயக்க முடியாமல் தவிப்பு. திருச்சி மாவட்டம் தாளக்குடி மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அடிக்கடி நீண்ட நேரம் தொடர்ச்சியாக மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் சாதாரண மக்களின் வீடு கட்டும் கனவு பாதிப்பு. புதியதாக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்துள்ள அரசு விரைவில் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டின் வெப்பமான காலநிலையை கருத்தில் கொள்ளாமல் சிங்கப்பெண் காவல் படைக்கு கருப்பு சீருடை வடிவமைக்கப்பட்டது ஏன் என பெண்கள் கேள்வி. வெயிலில் கருப்பு நிறம் அதிக வெப்பத்தை உறிஞ்சும் நிலையில் பெண் காவலர்களின் உடல் நலம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதை சுட்டிக்காட்டி சீருடை வடிவமைப்பில் அறிவியல் பார்வை பின்பற்றப்படாதது ஏன் எனவும் காட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக தமிழகத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சிங்கப்பெண் அதிரடிப்படை ஐஜி பவானீஸ்வரி பேட்டி. தமிழகத்தில் உள்ள ஒரு காவல் மாவட்டத்திற்கு ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை குழு மட்டுமே செயல்படும் என்றும் அதில் பணியாற்றும் பெண் போலீசாருக்கு லத்தியை தவிர வேறு ஆயுதம் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மொத்தம் இப்போ சுமார் 357 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்கார் நேற்று. இது புதுசாக தமிழ்நாடு காவல்துறைக்கு மட்டும் 2545 புது போஸ்ட்டு கிரியேட் ஆகிருக்கு இப்போ நேற்று. அதனால மற்ற AWPS மற்ற ஒர்க்குக்கும் இது காவல்துறைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டெடிகேட்டட் ஃபோர்ஸ், அதாவது ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஃபோர்ஸ். குற்றம் நடக்கக்கூடாது, தொடர்ந்து அதுக்காகவே செயல்பட்டு குற்றத்தை முழுமையாக தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஃபோர்ஸு. ஸோ முழுமையாக தடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் இருந்தால், அஃப்கோர்ஸ் முக்கியமாக காவல்துறை எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். நடக்கவே கூடாதுன்னா காவல்துறை எல்லா நடவடிக்கையும் எடுக்கும். அதையும் மீறி நடந்ததுன்னா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிக்கு மேக்சிமம் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணணுமோ அதை வாங்கி கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்க ஏற்பாடு பண்ணணும். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் ஷாஜகான் தலைமையிலான ஆய்வுக் கூட்டத்தின் போது திடீரென மின்வெட்டு ஏற்பட்டதால் அதிர்ச்சி. LED திரை வெளிச்சத்தில் ஆட்சியர் பிரவீன்குமார் கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி ஆலோசனைகளை மேற்கொண்டதால் பரபரப்பு. எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு 1,23,000 கோடி ரூபாய் நிதி வழங்கி இருப்பதாக தகவல். உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தாமல் இருந்ததால் ஏற்பட்ட இழப்பை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல். இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான எல்லைப் பகுதிகளில் தனது தாக்குதல் திறனை மேலும் வலுப்படுத்துவதற்காக சுமார் 300 K9 வஜ்ரா T ரக அதிநவீன தானியங்கி பீரங்கிகளை வாங்க திட்டம். சுமார் 23,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பிரம்மாண்ட கொள்முதல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் நாட்டின் மேற்கு மற்றும் வடக்கு எல்லைப் பகுதிகளில் இந்தியாவின் நீண்ட தூர தாக்குதல் திறன் கணிசமாக வலுப்படும் என எதிர்பார்ப்பு. இந்திய ரூபாயின் சமீபத்திய மதிப்பு வீழ்ச்சி ஒரு சிக்கலான பிரச்சினை என்றும் இதற்கு ஒரு சமச்சீரான அணுகுமுறை தேவை என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிப்பு. அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் நாணயம் அதன் சந்தை சார்ந்த மதிப்பை அடைய அனுமதிப்பதையும் நாட்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி இயக்கவியல் திறம்பட நிர்வகிக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டுமென மத்திய அமைச்சர் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் நெல்முடிரை பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடையை அகற்றக் கோரி 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. 3 தினங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் என்று பொதுமக்கள் எச்சரிக்கை. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களுக்கு ஜப்பானை தொடர்ந்து நேபாளமும் தடை விதிப்பு. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் ரசாயன பூச்சிக்கொல்லி எச்சங்கள் கண்டறியப்பட்டதால் நுகர்வோர் நலன் கருதி இந்த தடை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுவதால் இந்திய மாம்பழ ஏற்றுமதியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படும் அபாயம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தனியார் பள்ளி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் மாணவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு தீ அணைக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தனியார் பள்ளி வாகனங்களை அதிகாரிகள் கண்துடைப்பாக ஆய்வு செய்ததே இந்த தீ விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டிய பெற்றோர்கள் முறையாக ஆய்வு செய்யாத அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பதவி உயர்வு வழங்கக் கோரி சென்னை நந்தனத்தில் தமிழ்நாடு வணிக வரித்துறை ஊழியர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். 308 பேருக்கு பதவி உயர்வு வழங்க அரசாணை வெளியிட்டும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு. ஆண்டுகள் பாரம்பரியமிக்க தமிழ்நாடு அரசியல் ஒன்றியத்தினுடைய பிரதான இணைப்பு சங்கங்களை ஒன்றாக தமிழ்நாடு வணிக வரித்துறை அலுவலக ஒன்றியமானது திகழ்ந்து கொண்டிருக்கிறது.
இந்த சங்கத்தினுடைய 2 கட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நந்தனத்தில் இந்த துறையினுடைய ஆணையர் அலுவலகத்தின் முன்பாக ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு யார் காரணம் எனில் நிச்சயமாக இந்த துறையினுடைய ஆணையரகம் தான் முக்கிய காரணம் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். காரணம், மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களில் டிஎன்பிஎஸ்சி நடத்திய தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை பணியமர்த்த கோரி சென்னையில் உள்ள தலைமை அலுவலகம் முன் போராட்டம். பெண்களும் மின் கம்பம் ஏற வேண்டும் என்ற விதிமுறையை தளர்த்தவும் கோரிக்கை. கூலி தொழிலாளர்களோ நடுத்தர குடும்பத்தில இருந்தா வந்தவங்களே தவிர பெரிய வசதியானவங்களோ அந்த மாதிரி யாரும் கிடையாது. தயவு செய்து தமிழக முதல்வர் எல்லாருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. இதே மாதிரி பெண்கள் 10 வருஷம் ஆகுது, 10 வருஷம் கால்பேர் பண்ணி 10 வருஷம் ஆகுது. இப்ப கம்பை ஏறணும் அப்படின்னா எல்லாரோட உடல்நிலையும் அதே மாதிரி இருக்காது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சிவபுரி கிராமத்தில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறி காலி குடங்களுடன் பெண்கள் திடீர் சாலை மறியல். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் உணவுப் பொருட்களை செய்தித்தாளில் சுற்றி வழங்க தடை இருந்தும் விதிமீறல் தொடர்வதால் மையில் இருக்கும் நச்சு ரசாயனங்களால் மக்களுக்கு பெரும் உடல்நல பாதிப்பு ஏற்படும் அபாயம் நீடிப்பதாக அதிர்ச்சி தகவல். உணவு பாதுகாப்புத்துறையின் போதிய கண்காணிப்பு இல்லாத காரணத்தினால் தேநீர் கடைகள் மற்றும் துரித உணவகங்களில் இந்த விதிமீறல் நடைமுறை நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே காடுவெட்டியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம். அதிகாரிகள் தெளிவான பதில் அளிக்காததால் மாலை வரை போராட்டத்தை தொடர்ந்த கிராம மக்கள் கடையை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என அரசுக்கு எச்சரிக்கை. தேனி மாவட்டம் வருசநாடு அருகே உள்ள வீர சின்னம்மாள்புரத்தில் வனத்துறை மற்றும் மின்வாரியத்தினர் முன்னறிவிப்பு இன்றி மின் மீட்டர்களை கணக்கெடுத்தால் மின்சாரம் துண்டிக்கப்படுமோ என அச்சமடைந்த கிராமத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. தாங்கள் 5 தலைமுறையாக அங்கு வசிப்பதாகவும் தங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக் கூடாது எனவும் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் ஆவேசம். இப்போ மின்சாரத்தையும் குடிதண்ணியும் கட் பண்ணுறதுக்கு நேற்று அளவீடு செஞ்சுட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு என்ன எடுக்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் உங்களை பூரா விரட்ட போகிறோம், நீங்கள் எதுக்கு எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஏளனமாக எங்களை வனத்துறையை சேர்ந்தவங்க பேசுகிறாங்க. அதனால தான் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்தோம். மனு கொடுத்துருக்குறோம். இப்போ மனு கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். அவங்க ஒரு வாரத்தில் ஏதோ எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலன்னு சொன்னால் இன்னும் இதே மாதிரி பல 19 ஊராட்சிகளில் இந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்குது. அவங்கள பூரா மக்களை திரட்டி பெரிய போராட்டத்துக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். சிவகங்கை ரயில் நிலையம் அருகே குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். டாஸ்மாக் கடைக்கு மது அருந்த வருபவர்களால் கொலை உள்ளிட்ட குற்ற செயல்கள் நடைபெறுவதாகவும் பள்ளி கல்லூரி மற்றும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் டாஸ்மாக் கடையை அகற்ற வலுக்கும் கோரிக்கை. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இயக்கும் 1000க்கும் மேற்பட்ட ஏசி, ஸ்லீப்பர், செமி ஸ்லீப்பர் சேவைகளை முழுமையாக ஆன்லைன் முன்பதிவுக்குள் கொண்டுவர அமைச்சர் உத்தரவு. முன்பதிவில்லா இருக்கைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருப்பதால் தொலைதூர அரசு பேருந்துகளில் கடைசி நேர இருக்கை பெறும் பயணிகளுக்கு புதிய சிக்கல். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அமைச்சர் வெங்கட்ராமன் ஆய்வு செய்ய வந்தபோது அவசர சிகிச்சை பிரிவிற்குள் தாவேக்கவினர் முண்டியடித்துக் கொண்டு நுழைந்ததால் நோயாளிகள் அவதி. ஆய்வின் போதும் அமைச்சரை ரீல்ஸ் எடுத்துக்கொண்டே சென்றதால் அதிர்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 1834ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கால எல்லை கல்வெட்டு கண்டுபிடிப்பு. பெருநாழி, எட்டயபுரம் ஜமீன் கிராமங்களுக்கு இடையேயான எல்லை தகராறு தீர்ப்பை பதிவு செய்துள்ள இந்த கல்வெட்டு வரலாற்று முக்கியத்துவம் பெற்றதாக ஆய்வாளர்கள் தகவல். தமிழர்களின் பாரம்பரியமிக்க மேடை கலைகளை பாதுகாக்கும் நோக்கில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் புதிய வரலாற்று சிறப்புமிக்க டிஜிட்டல் ஆவண முயற்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 அரிய கலைகள் கலைஞர்களின் நிகழ்ச்சிகளை பதிவு செய்து 100க்கும் மேற்பட்ட காணொளிகளாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் நோக்கில் இணையத்தில் வெளியிடப்பட உள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் கடந்த ஆண்டு 4 சிறார்களால் அறிவாளால் தாக்கப்பட்ட ஒடிஷா இளைஞர் குறுக்கு விசாரணைக்காக சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணைக்கு பின்னர் பலத்த பாதுகாப்புடன் ரயில் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்.
12ஆம் வகுப்பு மாணவியுடன் உறவு வைத்த வழக்கில் 10 ஆண்டுகள் தண்டனை பெற்ற இளைஞருக்கு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தண்டனையை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். இருவரும் காதலித்து பின்னர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை. மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டிற்கு இடையூறாக உள்ள நடைபாதை தடுப்பு கம்பங்களை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என சென்னை மாநகராட்சி முன்னாள் ஆணையர் குமரகுருபரன் மீது குற்றச்சாட்டு. நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான 850 ஏக்கரில் அமையவுள்ள இந்தியாவின் முதலாவது பெரிய அளவிலான சூரிய சக்தி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். மொத்தம் 250 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இத்திட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் மின்சாரம் அங்குள்ள இராணுவ முகாம்களுக்கு நேரடியாக விநியோகிக்கப்பட உள்ளதால் பாரம்பரிய நிலக்கரி மின்சார பயன்பாடு இனி பெருமளவில் குறையும் என எதிர்பார்ப்பு. நீட் மறுதேர்வில் தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக எழுத்தர் உதவி தொடர்பான விவரங்களை பதிவு செய்யும் இணையதளத்தை செயல்படுத்தியுள்ள தேசிய தேர்வு முகமை. இந்த எழுத்தர் வசதியை பயன்படுத்த விரும்பும் தேர்வர்கள் தேவையான தகவல்களை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அதிகாரப்பூர்வ நீட் இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் என அறிவிப்பு. தமிழ்நாடு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உடற்பயிற்சி வகுப்புகள் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் அச்சிட்ட பாடப்புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டிற்கு தனி நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட மாற்றங்களை கோரியுள்ள ஆசிரியர்கள். PDF வடிவில் மட்டுமே உள்ள வழிகாட்டியால் சிரமம் உள்ளதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் கேம்பிரிட்ஜ் பள்ளி மாணவர்களின் முழுமையான கல்வி மற்றும் ஆளுமை வளர்ச்சிக்கு முறையான உடற்தகுதி மிகவும் முக்கியம் என்று தமிழ்நாடு கேம்பிரிட்ஜ் பள்ளிகள் சங்கம் அறிவுறுத்தல். வெறும் போட்டி விளையாட்டுகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களின் தனிப்பட்ட திறன்களுக்கேற்ற இலக்கு அடிப்படையிலான தனித்துவமான உடற்தகுதி திட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல். நாசா தனது அடுத்த வரலாற்று சிறப்புமிக்க ஆர்டமிஸ் 3 விண்வெளி பயணத்திற்காக 3 அமெரிக்கர்கள் மற்றும் 1 இத்தாலியர் என 4 விண்வெளி வீரர்களை கொண்ட புதிய குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அடுத்த ஆண்டில் ஏவப்பட உள்ள இந்த முக்கிய பயணத்தில் சாதனையாளர் பிராங்க் ரூபியோ மற்றும் முதன்முறையாக பங்கேற்கும் ஆண்ட்ரே டக்ளஸ் ஆகியோர் இடம்பெற்றுள்ள நிலையில் விண்கலங்களை விண்வெளியில் இணைக்கும் சோதனைகளும் இதில் நிகழ்த்தப்பட உள்ளன. 2027ஆம் ஆண்டில் ஆர்டமிஸ் 3 திட்டத்தின் ஒரு பகுதியாக நிலவில் தரையிறங்குவதற்காக விண்வெளிக்கு செல்ல உள்ள 4 விண்வெளி வீரர்களின் பெயர்களை அறிவித்தது நாசா. திட்ட நிபுணர்களான ஆண்ட்ரே டக்ளஸ், பிராங்க் ரூபியோ, விமானி லூக்கா பர்மிட்டானோ மற்றும் தளபதி ராண்டி பிரேஸ்னிக் ஆகிய 4 விண்வெளி வீரர்களின் பெயர்கள் அறிவிப்பு. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் உள்ள கிளீவ்லாந்து என்ற பகுதியில் நடைபெற்ற பயங்கர துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் உயிரிழந்த பரிதாபம். குடியிருப்பு பகுதி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடிய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. இந்தியாவில் எலான் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவைக்கான வணிக ரீதியிலான முக்கிய அனுமதிகளை தேசிய பாதுகாப்பு அச்சம் காரணமாக அதிரடியாக முடக்கியது மத்திய அரசு. ஈரான் போரில் எலான் மஸ்கின் சேட்டலைட் டெர்மினல்கள் பயன்படுத்தப்பட்டதால் உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு நிறுவனங்கள் இறுதி அனுமதியை நிறுத்தியுள்ள நிலையில் இதற்கான சிறப்பு ஸ்பெக்ட்ரம் விலை நிர்ணயமும் தற்போது முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா பாதிப்பால் 115 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் வைரஸ் பாதிப்பு கிட்டத்தட்ட 600ஆக உயர்வு. பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள அந்நாட்டு அரசு உள்ளூர் மக்களிடையே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது. பிலிப்பைன்ஸின் மிண்டனாவோ தீவு அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு 37ஆக அதிகரிப்பு. 32,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடத்திற்கு இடம்பெயர்ந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகளில் அந்நாட்டு ராணுவத்தினர் தீவிரம். 26 ஆண்டுகளுக்கு பிறகு MSCI வளர்ந்து வரும் நாடுகள் குறியீட்டின் முதல் 10 இடங்களில் இருந்து இந்திய நிறுவனங்கள் வெளியேற்றம். செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் துறைகளில் தைவான், தென்கொரியா, சீன நிறுவனங்களின் அபார வளர்ச்சி, டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிவும் முதலீட்டாளர்களை வெளிநாட்டு சந்தைகளை நோக்கி திருப்பியிருப்பதாக நிதி ஆலோசகர்கள் விளக்கம். கடந்த சில நாட்களாக சரிவை சந்தித்து வந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நேற்று ஏற்றம் கண்டது. வங்கிகளுக்கு இடையேயான அந்நிய செலாவணி சந்தையில் $1 நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 26 காசுகள் உயர்ந்து $95.41 வர்த்தகமானது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 3200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 13,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 10,000 ரூபாய் குறைந்து 2,60,000 ரூபாய்க்கு வர்த்தகம். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையால் தமிழகம், புதுவையில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தேனி, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல், பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு.